ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு போகிறது பைரவர் கோயில் போகிறோம். இன்னைக்கு ஆடி அமாவாசை சிறப்பு தரிசனம் மற்றும் யாகம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நானும் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே பூஜையை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு போனேன். பாருங்கள், வெறும் விளக்கு பார்த்திங்கன்னா பூசணிக்காயில் விளக்கு போட்டிருக்காங்க. எல்லா மக்களும் விளக்கு அங்கே போட்டுட்டு அந்த யாகசாலையை தான் அது யாகம் வளர்ப்பாங்க. இன்றைக்கி அமாவாசை, ஆடி அமாவாசைங்கிறனால சிறப்பு பூஜை நல்லாவே இருந்துச்சு. நானும் லைனில் நின்று கொஞ்சம் சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சுற்றி இருக்கிற இந்த மக்கள் கூட்டத்தையும் பாருங்கள். அவ்வளோ கும்பல் இன்னைக்கு. இருந்தாலும் நம்ம அதில் சாமி தரிசனம் நல்லாவே சூப்பராக கும்பிட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்குற விதத்தில் அந்த வடிவமைப்பு பைரவர் ஜகஜாண்டிக்காக நின்றுட்டுருக்கார் பாருங்க. அப்படியே மக்கள் கூட்டம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இது இன்னும் போக போக நிறைய பேர் வந்துடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நானும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின் சைடு நமக்கு பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. சூப்பராக சாம்பார் சாதம் நெய் ஊற்றி அருமையாக நெய்வேத்தியம் பண்ணியிருந்தாங்க. அதையுமே நான் வாங்கி அப்படியே சாப்பிட போகிறேன் பாருங்கள். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அடுத்தது பார்த்திங்கன்னா எய்த்தாப்லேயே அந்த பக்கத்தில் ஹரிச்சந்திரமூர்த்தி அவர் பார்த்திங்கன்னா இங்கே தனியாக அவருக்குன்னு ஒரு கோவில் பேக் சைடில் இருக்குது. ஹரிச்சந்திரமூர்த்தி அவர் எப்பொழுதுமே இடுகாட்டு காவலராக இருந்தார் இல்லையா. ஹரிச்சந்திரன் தெரியும் இல்லைங்களா, பொய்யே பேசாத ஒருத்தர், அவர் தான் இவருங்க. இவருக்கு சிலை வச்சு இவருக்கும் பூஜை நல்லபடியாக இங்கே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே பிள்ளையார் எல்லா சாமியும் அங்கேயே இருக்குது. எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு அப்படியே நானும் அப்படியே பொடி நடையாக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கேங்க. நீங்களும் வாங்க.